இலக்கிய செயல்ல எப்படியாவது கார்த்திக்கு உண்மைய தெரியப்படுத்தணும் அப்படின்னு நம்ம இலக்கியா எவ்வளவோ ஆசைப்படுறாங்க. ஆனா இலக்கியாவால முடியல. பாவம் தான் இலக்கியா. ஏன்னா எஸ்எஸ்கே எது பண்ணாலுமே ரொம்ப தெளிவா இருக்கான். இலக்கியாட்ட எஸ்எஸ்கே மாட்டவே மாட்றான். அந்த வீடியோ வச்சு ஏதாவது பண்ணி எஸ்எஸ்கே மூலமாவே அவன் வாயால உண்மைய வாங்கி, அத கொண்டு போய் கார்த்திட்ட காட்டி, கார்த்திய நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். கார்த்திக்கு உண்மை என்னன்னு புரிய வச்சிடலாம் அப்படின்னு இலக்கியா என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனா எல்லாமே கடைசில தோத்து தான் போச்சு. இப்போ இலக்கியா திரும்பவும் பழைய மாரி என்ன பண்றதுன்னு திருதிருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கௌதம் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இன்னொரு பக்கம் ஜானகி அழுகுறாங்க. கார்த்தி இப்படி இருக்க இருக்க ஃபுல்லா அந்த எஸ்எஸ்கே பக்கமே போயிட்டு இருக்கான். அந்த பேச்ச கேட்டுக்கிட்டு கார்த்தி என்னென்ன பண்றான் தெரியுமா? அன்னைக்கு வீடு தேடி வந்து என் கையவே புடிச்சுட்டு போறான். என்ன அடிக்க வந்ததுக்காக. அப்போ அந்த அளவுக்கு அவன் மாறிட்டான்ல. இனிமே அவன் இந்த வீட்டுக்கு வரமாட்டானா? அப்போ நாமெல்லாம் பழைய மாரி ஒண்ணா ஒத்துமையா சந்தோஷமா வாழ முடியாதா? அப்படின்னு ஜானகி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இது இலக்கியா பார்த்துட்டு இலக்கியாவால என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இலக்கியாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னதான் பண்றது இப்போ? கார்த்திட்ட போய் சொன்னா கார்த்தி புரிஞ்சுக்கவே மாட்றான். இந்த எஸ்எஸ்கே, தாட்சாணி 2 பேரும் ஏன் தான் இப்படி நம்மள பழி வாங்கணும்னு கரம் கட்டி சுத்துறாங்கன்னு புரியலையே அப்படின்னு இலக்கியா யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்பதான் இலக்கியாவுக்கு ஒரு ஐடியா வருது. நாம ஏன் இந்த அஞ்சலிய வச்சு கார்த்திக்கு உண்மைய தெரியப்படுத்தக்கூடாது? எஸ்எஸ்கே புத்திசாலி, தாட்சாயணியும் புத்திசாலி. அதனால தான் 2 பேரும் நம்மள்ட்ட சிக்கவே மாட்றாங்க. ஆனா அஞ்சலி அப்படி கிடையாது. அஞ்சலிய ஈஸியா நம்ம வலையில சிக்க வைக்கலாம். அஞ்சலி மட்டும் அவ வாயால, ஆமா நாங்க தான் கார்த்திய கடத்தணும்னு உண்மைய சொன்னா போதும். அந்த உண்மைய வச்சு கண்டிப்பா கார்த்திக்கு எல்லாத்தையும் நிரூபிச்சிடலாம் அப்படின்னு நம்ம இலக்கியா முடிவு பண்றாங்க. ஆனா அஞ்சலிய எங்க போய் பார்க்கறது? வீட்டுக்கு போனா கண்டிப்பா அந்த தாட்சாயணி இருப்பா. அவ இருந்தானா அஞ்சலிய பேச விட மாட்டா. எல்லாமே அவ கட்டுப்பாட்டுல வச்சுப்பா. போறது வேஸ்ட்டா போயிடும். அதனால நாம அங்க போக வேணாம். வேற எங்க போறது? அப்படின்னு நம்ப இலக்கியா யோசிக்கிறாங்க. நேரா கிளம்பி தன்னுடைய மாமா வீட்டுக்கு போறாங்க. அங்க அத்தை இருக்கான்னு பார்க்குறாங்க. அவங்க அத்தை இல்ல. இல்லன்னதும் அவங்க மாமா மட்டும் இருக்காரு. வாம்மா இலக்கியா, என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க? ஆமா யார் தேடிட்டு இருக்க நீனு? மாமா அத்தை இல்லையா? அவளா? அவள பத்தி ஏம்மா பேசுற? வந்ததும் வராதம்மா. இல்லம்மா சொல்லுங்க அத்தை எங்க? அவ பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலையா ஜாமான் வாங்குறதுக்கு வெளியூர் போயிருக்கா. அவளுக்கு இந்த வீட்ல இருக்கவங்கள பத்திலாம் கவலையே இல்லம்மா. அவளுக்கு அப்படியே தெரு தெருவா சுத்தணும்னு வச்சுக்கயேன், சந்தோஷம் அவளுக்கு. விடும்மா அவள பத்தி பேசி ஏன் எரிச்சலாக்கிட்டு இருக்க? உடம்பு சரியில்லாத ஒருத்தன் வீட்ல இருக்கான். நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? ஏது பண்ணுவேன்னு அவளுக்கு எத பத்தியும் கவல இல்ல மாமா. மாமா சாப்பிட்டீங்களா இல்லையா நீங்க இப்போ? சாப்பிட்டேம்மா. தயிர் சோறு கழுவி வச்சுட்டு போயிட்டா. நாளைக்கு தான் வருவாளாம். அது வரைக்கும் நான் தயிர் சோறு சாப்பிட்டுட்டு இங்கேயே கிடக்கணும். என் தலை விதிம்மா. இவள என்னைக்கு கல்யாணம் பண்ணனோ, அன்னைக்கு இந்த குடும்பம் உருப்படாம போச்சு. விட்டு தொல அந்த சனியன பத்தி. சரிம்மா நீ என்னாச்சு? அது ஏன் அவள தேடிட்டு வந்து வராதம்மா? அவ எதனா பண்ணிட்டாளா? சொல்லும்மா இலக்கியா. இல்ல மாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நீங்க பண்ணுவீங்களா? என்னம்மா? உதவிலாம் பெரிய வார்த்தை பேசிட்டு இருக்க? மாமா உனக்கு எவ்வளவோ கடமைப்பட்டுருக்கேன். சொல்லும்மா இலக்கியா. என்ன பண்ணணும்? இல்ல மாமா. இந்த அஞ்சலி, அந்த பைரவி ஆன்ட்டி, தாட்சாயினி, எஸ்எஸ்கே பேச்ச கேட்டுக்கிட்டு தேவையில்லாத வேல பார்த்துட்டு இருக்கா மாமா. சொத்து வேணும்னு சொன்னா, நாங்க குடுத்துருவோம்னு சொல்லிட்டோம். இருந்துமே அத கேட்காம, அந்த எஸ்எஸ்கே பேச்ச கேட்டுட்டு, அவ பண்றது எல்லாமே உங்களுக்கு தெரியுமே. இதனால கௌதம் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அத விட ஜானகி அத்த, பாவம் மாமா. அவங்கள பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு. ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு மாமா. அவங்கள எப்படி சமாதானப்படுத்துனேன்னு தெரியல. கார்த்திட்ட சொல்லி புரிய வச்சு, வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலான்னு பார்த்தா, கார்த்தி நம்ம சொல்ற எதையும் கேட்கிற மனநிலைமையே இல்ல. அந்த அளவுக்கு அவங்கலாம் பேசி பேசி, கார்த்தி மைண்ட் செட்ட டோட்டலாவே மாத்திட்டாங்க மாமா. அதான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல மாமா. ஐயோ! பாவம் இலக்கியா. அந்த புள்ள ஏன் தான் அப்படி இருக்குன்னு தெரியல. மாப்பிள்ளைட்ட பேசலாம். ஆனா, மாப்பிள்ளைக்கு எதையுமே சொந்தமா யோசிக்க தெரியாது போல. அதனால தான் இப்படி இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு, மாப்பிள்ளை இப்படி கண்டதையும் பண்ணிட்டு இருக்காரு. சரிம்மா, அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல மாமா, கார்த்தி நல்லவன் தான். கார்த்திய அந்த அளவுக்கு பேசி எல்லாத்தையும் மாத்தி வச்சுருக்காங்க மாமா. நாம மட்டும் கார்த்திக்கு புரிய வச்சுட்டோம்னா, கண்டிப்பா கார்த்தி எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாரு. அதுக்கு என்னம்மா பண்ணலான்னு நினைக்கிற? இல்ல மாமா, அந்த எஸ்எஸ்கே மூலியமாவே நாங்க தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் போட்டேன் மாமா. ஆனா, அது கடைசி நேரத்துல எல்லாம் வேஸ்ட்டா போச்சு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே உஷாராயிட்டான். எஸ்எஸ்கேலேருந்து எந்த உண்மையும் என்னால வாங்க முடியல. அதான் அதுக்கு பதிலா எஸ்எஸ்கே, தாட்சாயணி 2 பேர்ட்டயும் நாம உண்மைய வாங்கி கார்த்திட்ட சொல்றது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா,
இது எல்லாமே அஞ்சலிக்கு தெரியும் மாமா. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா. கார்த்திய கடத்தி வச்சிருந்தது, கார்த்திய கதை சொன்னது இலக்கியாவும் கௌதம் தான் சொல்ல வச்சது. இப்படி பண்ண எல்லா பித்தலாட்டமும் கண்டிப்பா அஞ்சலிக்கு தெரியும். தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல மாமா. என்னம்மா சொல்ற? அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது மாமா. தெரிஞ்சிருந்தா அஞ்சலி தன் புருஷன் கடத்தினா கூட எனக்கு நானு அப்படியே கண்டுக்காம இருப்பா? காசு பணம்னு முக்கியம் தான் இருப்பா. ஆனா புருஷன விட்டுட்டு இருக்க மாட்டாம்மா அவ. இல்ல மாமா, நீங்க நினைக்கிறது தப்பு. அஞ்சலிய பொறுத்தவரைக்கும் பணம் தான். இப்பவே எல்லா சொத்தையும் மாத்தி அவ பேர்ல குடுத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் கார்த்திய தொரத்தி விட்டாலும் தொரத்தி விட்டுருவா. அவனும் அவரு யோசிக்கிறாரு. மாமா இங்க பாருங்க, அஞ்சலிய பத்தி தப்பா பேசுனேன்னு நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. உண்மையாவே அஞ்சலி மனநிலைமை இப்போ அப்படிதான் மாமா இருக்கு. அதனால கண்டிப்பா இது எல்லாமே அஞ்சலிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நாம ஒண்ணு பண்ணுவோமா? சொல்லுமா? நான் இப்போ அஞ்சலிக்கு ஃபோன் அடிச்சு இங்க வர சொல்றேன். இல்லன்னா நீங்க வர சொல்லுங்க அஞ்சலிய. ஏதாவது ஒண்ணு சொல்லி வர சொல்லுங்க. அவ வருவா. வந்தவுடனே அவள்ட்ட எதனா பேசி, அவ வாய புடுங்குவோம். புடுங்குனா கண்டிப்பா அவ உண்மைய உளறுவா. நீங்க வேணா பாருங்களேன். அப்படி மட்டும் உண்மைய உளறுனான்னா, கண்டிப்பா அது எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் வீடியோ எடுத்துடுறேன். எடுத்து கார்த்திட்ட காட்டுனோம்னா, கண்டிப்பா கார்த்தி எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான். புரிஞ்சுட்டா, அதுக்கப்புறம் கார்த்தி இந்த வீட்டுக்கு வந்துருவான் மாமா. இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். எனக்காக பண்ணுவீங்களா மாமா? என்னம்மா இலக்கியா? நீ சொல்றதெல்லாம் நெனச்சு பார்க்கும்போது, ச்சே! இப்படியாப்பட்ட பொண்ண நான் பெத்திருக்கேன். விடுமா. என் பொண்ணால இந்த குடும்பம் ஒண்ணும் இல்லாம போப்போதுன்னு நீ சொல்ற. அவளாலேயே இந்த குடும்பம் திரும்ப ஒண்ணு சேரட்டும். நான் வர சொல்றேன்ம்மா. அப்படின்னு அஞ்சலி கால் பண்றாரு. அம்மா, எனக்கு என்னமோ நெஞ்சு அடைக்கிற மாரி இருக்கு. எனக்கு ரொம்ப முடியல. கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். ஏன்? அம்மா எங்க? அஞ்சலி கேட்குறாங்க. அம்மா பக்கத்து வீட்ல ஏதோ விசேஷம்னு சொல்லி வெளியூர் போயிட்டா. கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். ஏன்? அத்தைக்கெல்லாம் மட்டும் அந்த இலக்கியா இலக்கியான்னு சொல்லுவீங்க? இதுக்கு முன்னாடி நானா? அந்த இலக்கியா கால் பண்ண வேண்டியது தானே? ஐயோ! அஞ்சலி, இலக்கியாவுக்கு ஃபோன் போல. நீ கொஞ்சம் வருவியா மாட்டியா? என்னால முடியலம்மா. நான் செத்துருவேன்னு பயமா இருக்கு. சும்மா ஏதாவது சொல்லி பயமுறுத்திட்டே இருக்காதீங்க. வைங்க ஃபோன வரேன். அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிளம்புறாங்க. உடனே அவர் சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. பாத்தியாம்மா எப்படி பேசுறான்னு? ச்சே! இவள போய் நான் பெத்து வளர்த்தேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாமா, விடுங்க மாமா. அவள தான் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு சொல்ல, இங்க நேரா அஞ்சலி வரா. வந்து பார்த்தா, என்ன? என்னமோ உயிர் போக போகுது நீங்க? நல்லா தானே உட்காந்துருக்கீங்க? அஞ்சலி, ஏன் அஞ்சலி இப்படி பேசுற? அப்படின்னு சொல்லவும், ஓ! நீ இங்க தான் இருக்கியா? அப்போ உன் திட்டம் தானா? இப்ப எதுக்கு என்ன திட்டம் பண்ணி வர வச்சீங்க? இங்க பாரு அஞ்சலி, நீ நெனச்சிட்டு இருக்க. நீ பண்றதுதான் சரின்னு சொல்லிட்டு. நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு அஞ்சலி. பாவம் கார்த்தி. கார்த்திய எதுக்கு இப்படி முட்டாளாக்கிட்டு இருக்க? உனக்கு சொத்து வேணும்னு சொன்னா, நேராவே நான் சொத்த குடுத்துருவோம்ல. அத வுட்டுட்டு, அந்த தாட்சாயணி எஸ்எஸ்கே கூட சேர்ந்து கார்த்திய கடத்தி வச்சு, நாடகம் ஆடி, கௌதம ஜெயிலுக்கு அனுப்ப வச்சு, இப்படி சொத்துக்காக இன்னும் என்னலாம் பண்ணலான்ட்டு இருக்க? சொல்லு. உன்கிட்ட சொத்து தானே, நான் குடுத்துர்றேன். ஏய்! இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? ஆமாண்டி. நாங்க தான் கடத்துனோம். என்ன இப்போ? எஸ்எஸ்கே அப்பாவும், தாட்சாயணி அம்மாவும் வேணும்னு தான் கார்த்திய கடத்தி வச்சிருந்தாங்க. ஏன்னா, அப்பதான் நீங்க கார்த்திய கடத்தணும்னு சொல்லி உங்கள ஜெயிலுக்கு அனுப்பிட்டு, சொத்தெல்லாம் என் பேர்ல மாத்தலான்னு நாங்க தான் பிளான் பண்ணோம். எல்லாமே கரெக்ட்டா தான் போச்சு. நீ தான் கடைசி நேரத்துல அந்த நாகோடைய குழந்தைய காப்பாத்தணும்னு உள்ள புகுந்து காரியத்த கெடுத்துட்ட. இல்லன்னா, இந்நேரத்துக்கு நாங்க சொத்த வாங்கிட்டு அமைதியா போயிருப்போம். இல்லையே, நீ விட மாட்டேன்டி சொத்து, சொத்து, சொத்துன்னு சொல்லிட்டு நீ பிரச்சனை பண்ணிட்டே இருக்க. அதனால தான் திரும்ப திரும்ப இப்ப நான் கார்த்திய ஏத்தி விட்டு, கார்த்திய கேஸ் போட வச்சிருக்கோம். இங்க பாரு, உங்ககிட்ட இருந்து சொத்த கார்த்தி பேருக்கு மாத்தணும். கார்த்தி கிட்ட இருக்கிற சொத்த என் பேருக்கு மாத்தணும். அது வரைக்கும் நானு, எஸ்எஸ்கே அப்பா, தாட்சாயணி அம்மா, பைரவி ஆண்டி 4 பேரும் தொடர்ந்து உங்களுக்கு குடைச்சல் குடுத்துட்டே தான் இருப்போம். நீங்க நிம்மதியா இருக்கவே முடியாது. சொத்து எல்லாமே என் பேருக்கு வரணும். அது வரைக்கும் இப்படிதான். சொத்தெல்லாம் உன் பேருக்கு வரணுமா? அப்ப கார்த்தி? ம். கார்த்தி யாருக்கு வேணும்? சொத்தெல்லாம் என் பேருக்கு மாத்துனதுக்கப்புறம் கார்த்திய தொரத்தி விடுறேன். அவன நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. அப்படின்னு இது அஞ்சலி சொன்ன உடனே கார்த்தி செம்ம ஷாக் ஆகுறாரு. கார்த்தியா? அப்படின்னு நினைக்கலாம். ஏற்கனவே இலக்கியா கார்த்திய வர வச்சுட்டாங்க. கார்த்தி அங்க தான் இருக்காரு. அஞ்சலி சொல்லிட்டு, இப்ப என்ன? இத கேட்க தான் வர சொன்னியா? போடி. போயிட்டு ரெடியா இரு பிச்சை எடுக்கிறதுக்கு. இன்னும் கூடி சீக்கிரத்துல நீ தெருவுல பிச்சை எடுக்கிற நிலைமை வரும். வர வப்பேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி திரும்புறாங்க. பார்த்தா கார்த்தி நிக்கிறான். கார்த்திய பார்த்தோன்னே அஞ்சலிக்கு எதுவுமே பேச முடியல. "கார்த்தி, நீங்க எப்ப இங்க வந்தீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ எப்போ வந்தியோ உனக்கு முன்னாடி நான் இங்க வந்துட்டேன். அப்போ அண்ணி சொன்ன மாரி சொத்துக்காக தான் என் கூட பழகுனியா?" அப்படின்னு கார்த்தி கேட்க, அஞ்சலி ஒண்ணு, "இல்ல கார்த்தி, அது வந்து சொல்ல." கார்த்தி ஓங்கி பலான்னு அற விடுறாரு அஞ்சலிய பார்த்து. "ச்சீ! நீலாம் ஒரு பொம்பளையா? உன்ன போய் என் மனைவி, நீ தான் என் உலகம், வாழ்க்கைன்னு நெனச்சேன். ஆனா நீ காசுக்காக கட்டுன புருஷனையே இந்த அளவுக்கு கேவலமா நெனைப்பேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. உன்ன மாரி ஒரு மனைவி எனக்கு கிடைச்சதுக்கு நான் எவ்வளோ பாவம் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கும்போது, ச்சீ! ரொம்ப அருவருப்பா இருக்கு. நீலாம் ஒரு பொம்பளையா?" அப்படின்னு சொல்லிட்டு
கார்த்தி இலக்கியாட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாரு.